என்ன வரும்னே தெரியலைங்க. ஏன்னா எங்களுக்கே பீதியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். அங்கேருந்து பார்க்கும்போது யாரோ உட்காந்து இந்த மாதிரி இருந்ததுங்க. இன்னுமே வந்து ஒரு அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க. மழையெல்லாம் இந்நேரம் பயங்கரமாக வந்துருந்ததுன்னா இதில் தண்ணி வந்திருக்கும். வேறு மாதிரி நம்மளுக்கு இருந்திருக்கும். நடந்துகிட்டே இருக்கணும். கடைசி கரண்ட் கம்பம் இருக்குல்ல, கரண்ட் கம்பத்தை பிடிச்சி போக சொன்னாங்களா. கரண்ட் கம்பம் எங்கே தெரியுதோ அது வரைக்கும் ஓடுறா அப்படின்ட்டு இங்கே தெரிச்சுட்டேன். அது இந்த சோலைக்குள்ளே வந்துட்டா தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி. அதுதான் ரைட்டு தான். ஸோ பசி தாங்க முடியலைங்க. அதனால் வீட்டில் சப்பாத்தி பண்ணுவோம். அருண் போன தடவை வந்ததோட இந்த தடவை ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஏரியாலாம். பார்த்து இந்த சாமை கேழ்வரகு இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு வீட்டு இருக்குது. அதனால் டாகி எப்படி பார்த்துட்டு இருக்கு பாருங்க. நீ தான்டா அப்படியே வந்து இது பண்ண. கீழூர் கிராமம். அப்படி தானே சொல்கிறீங்க. நீங்கள் போங்க, ஆக்கிடுவீங்கன்ற. கரெக்டாக சொல்லுங்கள். அது நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏங்க ½ அன் ஹவருங்க. இப்படி உட்காந்து நடந்தீங்கன்னா 1 hour ஆகும். இல்லைன்னா ½ அன் ஹவரில் போயிடலாம். தெளிவாக சொல்கிறேன். உட்காந்திங்கன்னா டைம் ஆகும். நடக்கிற டைம் அதிகமாச்சுன்னா ½ அன் ஹவரில் போயிடலாம். மழையெல்லாம் இந்நேரம் பயங்கரமாக வந்துருந்ததுன்னா இதில் தண்ணி வந்திருக்கும். வேறு மாதிரி நம்மளுக்கு இருந்திருக்கும். இந்த மரம் ரொம்ப வருஷமாகவே இப்படியே தான் கிடக்கு. சரி, இது கடியில் பூந்து எவ்வளோ நேரம் ஆகும்? இது கடியில் பூந்து கொஞ்சம் தூரத்தில் சோள இது சமதள ஒரு பகுதி வரும். அதுலேருந்து ½ அன் ஹவர் நடக்கணும். அங்கே ஏதாவது கடிக்குதான்னு பாருங்கள். இந்த இங்கே இல்லை குத்துது அந்த இது. அதாவது இப்போ இந்த சோலை வழியாக நடந்தோம்னா நடக்கணும். இன்னும் கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்கணும். 1/2 மணி நேரம் சமதளம் இருக்கேன்னா. ஆமாம், 1/2 மணி நேரம். சோலை அவ்வளோதான். நீ இந்த மேடு ஏறி அந்த மரமெல்லாம் தாண்டிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் வெளியில் போக ஆரம்பிச்சிருவோம் காட்டை விட்டு. இந்த மலையை தாண்டினா ஊர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மலைப்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், இந்த 2 மலையும் சேர்கிற இடம். இங்கே ஆக்சுவலாக தண்ணி வரும். அதையே அவங்க வழித்தடமாக வச்சுருக்குறாங்க. அப்போ இதில் ஒருவேளை இப்போ ரெய்னி சீசனாக இருந்ததுன்னா நம்மளால் நடந்திருக்க முடியாது. ஸ்லிப்பரியாக சேரும் சகதியமாக தான் இருந்திருக்கும். ஆனால் தண்ணி இருக்கும், செம்ம தண்ணி இருக்கும். ஆனால் மழை இந்த 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 சீசனுக்கு இங்கே இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் இந்த ஏரியாவுக்கு வரும்போது நம்ம ஐயோ என்னடா அதை விட பயங்கரமாக ஏறுது அப்படின்னு தான் இருக்கும். இதை தாண்டினா ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி இருக்கும். வேகமாக நடந்தா வேகமாக வந்து உட்காரதுக்கு தான் வேகமாக நடந்திருக்காரு. மேலே நீர் இருக்காரா? நான் வரும்போது சாஞ்சிருந்தேன். அதே மாதிரி இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் இத்து போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருவாங்களாட்ருக்கு. சரி, நடக்க முடியுங்களா? உட்காருங்க, உட்காந்தே போய்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்கும். முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல எறும்பு அதிகமாக இருக்குது. ஃபேண்ட்டுக்குள்ளே இது எரிய போகுது. பின்னாடி எறும்பு கொண்டு வலிக்கலீங்களா? உங்களுக்கு உடம்பு வலிக்கலையா? இந்த ஷோல்டர் தான் வலிக்குது. இந்த பேக்கு கீழே போயிட்டே இருக்குல்ல, அதனால் இப்படி முன்னாடி தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதே ஷோல்டர் வலிக்குது. மற்றபடியில் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது அவ்வளோ பசுமையாக இருந்தது. இன்றைக்கி ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது இந்த ஏரியாவே. இந்த ஏரியாவில் நான் வர்றதுக்கு பயந்துட்டு ரிட்டன் போயிட்டேன். ஏன்னா இங்கே கரண்ட் கம்பமே இல்லை பாருங்கள். அப்போ இது வழி இல்லை அப்படின்ட்டு நான் ரிட்டன் போயிட்டேன். ஓடுன இங்கெல்லாம் ஒரே சத்தமாக இருந்துச்சு. பறவைகள் சத்தம் ஏதோ அது இந்த பன்னியெல்லாம் சத்தம் போடும்ல, எல்லாம் பயங்கரமாக இருந்தது. நான் ஓடிட்டேன் திரும்பி. சரி ஏதாவது தப்பாக தான் வந்துட்ட மாட்டேன், இங்கே போய் ஏதாவது மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு. அப்புறமா தான் அந்த முருகேசவரை பார்த்தேன்.
இதுதாங்க வழி அப்படின்ட்டு அவரு கூட வந்தார். இதுக்கப்புறம் அவர் கூட ஃபுல்லாக வந்திருப்பார். எவ்வளோ தூரம் கீழே போனீங்க? நம்ம அந்த ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, கடைசி கரண்ட் கம்பம் இருக்குல்ல, கரண்ட் கம்பத்தை பிடிச்சி போக சொன்னாங்களா, கரண்ட் கம்பம் எங்கே தெரியுதோ அது வரைக்கும் ஓடுறான் அப்படின்ட்டு இங்கேருந்து தெரிச்சிட்டேன். கரண்ட் கம்பத்தை பார்க்கும்போது அப்புறம் மறுபடியும் முருகேஷ் அவர் வந்தார். அவரோட மறுபடியும் ரிட்டன் ஏறினேன். அதனால் கொஞ்சம் அன்றைக்கி டைம் ஆச்சு. தூரத்துக்கு முன்னாடி ஓடிச்சுன்னா கிராமத்துக்கே போயிருக்கு. எங்கே இதுக்குள்ளே என்ன விலங்கு இருக்குன்னே தெரியாது. நம்ம பாட்டுக்கு வந்தாலும் ஒரே சத்தமாக கிடந்துச்சு. வாங்க பொறுமையாக உட்காந்து போகல, பக்கமாக வந்துருச்சு. நம்மளுக்கு ரொம்ப தூரமாக போகிற மாதிரி தோன்றதுக்கு காரணம் நிறையா உட்காடுறோம், ஸ்லோவாக நடக்கிறோம். இந்த ரெண்டு தான் தலைவலிக்குதா, அது டீஹைட்ரேஷனால தான். எங்களுக்கெல்லாம் கீழே போனதுக்கப்புறம் வலிக்கு எனக்கு எப்போவுமே தண்ணி ஒழுங்காக குடிக்கலன்னா. வாங்க நிழல் தான், பொறுமையாக போகலாம். ரொம்ப போட்டு அலட்டிக்காமல் காலை மட்டும் எடுத்து வச்சு அப்படியே நடந்துங்க. அப்படியே டக்கு டக்குன்னு வந்துடும். நின்னோம்னா நின்றுட்டே இருக்கணும். போன தடவை வந்ததோட இந்த தடவை ஈஸியாக தான் இருக்குது, பட் நிறைய ரெஸ்ட் எடுத்து வரும். போன டைம் எத்தனை இடத்துல உட்காந்தீங்க? அந்த ஃபால்ஸுன்னு சொன்னேன்ல, ஆமாம், அங்கே உட்காந்தேன். நம்ம அந்த ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே உட்காந்தேன். கீழே ஏறும் போது ஒரு இடத்துல உட்காந்தேன், அவ்வளோதான். அப்புறம் இதை ஏறிட்டு ஒரு பாறை ஒன்று வரும், அங்கே ஒரு இடத்துல உட்காந்தேன். ஒரு 5 இடத்துல உட்காந்துருப்போம், அவ்வளோதான். இனி இதெல்லாம் தாண்டி போயிட்டோம்னா இந்த மேடு இது பண்ணோம்னா நேரம் இது சமப்பகுதி வந்துடும். நான் இங்கேருந்து பார்த்தா தெரியுது நான் மட்டும். சரி, இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வேணால் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கொஞ்சம் காற்றடிக்குது. அது இந்த சோலைக்குள்ளே வந்துட்டால் தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நார்மலாக அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மூச்சு வாங்க, இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. அது இந்த 2 பேக்கை வச்சுட்டு ஏறுறது நண்பா, ஐயோ அது அதுக்கு மேலே இருக்குது. கொஞ்சம் போயிட்டோம்னா போயிடலாம். உட்காந்துட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இல்லைண்ணா, நீங்கள் இப்போ ஏறின மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கு. வாங்க, அதெல்லாம் முடியல. ஒரு டெய்லி வாக்கிங்காச்சும் போனோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஹில்ஸுக்கு ட்ரெக்கிங்கு எப்படியா இருந்தாலும் மலையில் ஏறி இறங்குறது தான். டெய்லி கொஞ்சம் வாக்கிங்காச்சும் வந்தாச்சு, ஓரளவுக்கு மேலே வந்தாச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 85% வந்துட்டோம். 2 பேண்ட் தானே. வாங்க போவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் சமமாக இருக்கும். இதெல்லாம் காட்டுக்குள்ளே போகிறது, மாடு மேய்க்கிறது இதெல்லாம் போவாங்க. ஓரளவுக்கு இப்படியே தான் இருக்கும். ஆனால் இன்னொன்று கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இது வரும். இந்த மாதிரி நம்ம ஃபால்ஸ் போகிறது இந்த வழி தான் போனால் தண்ணி ஏதாவது ஓடையில் நிற்க கொஞ்சம் தூரம் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சதில்ல. இதுலேயே போயிட்டு தண்ணி வந்துச்சுன்னா அதில் அப்போ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாமா, அவர் இங்கே இருக்கட்டும். ஓகே, நம்ம போய் பார்த்துக்கலாம். ஏதாவது வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க, நம்ம ரெட்டு போய் ஓடி போய் பார்த்துட்டு எடுத்துக்கிறேன். உங்களும் எடுங்க. ஆமாம், காட்டு பண்ணி வருதா? எது அது? இதுதான் காட்டு பண்ணி. உட்காந்துக்கோங்க நீங்கள். தண்ணியை தேடி ஒரு பயணம். ஆமாங்க, இருங்க. என்ன சவுண்டு? ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு? லெப்பர்டு மாதிரியா? இந்த சிறுத்தை ஒரு மாதிரி மியா மியான்னு ஒரு மாதிரி கத்தும்ல, சிறுத்தை சத்தமா? எனக்கு என்ன கேட்கலையே. கேட்கலையா? கேட்குது. கேட்குதானே ஏதோ ஒரு சத்தம். அந்த தண்ணி இருக்கிற இடம் எவ்வளோ தூரத்துக்குள்ள? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். எவ்வளோ தூரம் தெரியாது. நான் இதில் அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்தேன், ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே அந்த இது வந்துடும். அது காஞ்சி கிடக்குதுங்க, இருக்காதுங்க. ஏங்க அந்த இடத்துல வடிஞ்சிட்டு இருந்தது பார்க்கலையா? ஆமாம், அங்கே தான் எதுக்கு ஒரு ரெட்டு பார்த்துட்டு வர இருந்தால் எடுத்துட்டு. என்னமோ கத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் என்னன்னு தெரியல. இருங்க, ஆடா? ஒரு ஆடு இப்படி இருக்க கத்தாது பிரதர். எனக்கு ஒன்றுமே சுத்தமாக கேட்கல. இப்போ கேட்கல. டேய் இங்க வா, இந்த பக்கம் எனக்கு பின்னாடி கேட்டுக்குது. வா, எனக்கே கேட்குதுங்க, தெரியல என்னன்னு. சரி போய் பாட்டு வாங்க. ஏங்க அங்கே போயிட்டு என்னங்க பார்த்துட்டு வருது?
தண்ணிக்கு எந்த கொஞ்சம் வாங்க. இல்லைங்க, எல்லாமே ட்ரையாக இருக்குது. ஏதாவது விலங்கு இருந்தாலும் அந்த இடத்துல தான் இருக்கும். நான் ஒன்று சொல்லிட்டா, ஆ எப்படி இருந்தாலும் நம்ம தண்ணியெல்லாம் செத்து தான் போகும். வாங்க ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், வேற என்ன பண்ணுறது. சூப்பரா சிங்க குட்டி. கரெக்டு தான். வேற வழி இல்லை. அப்புறம் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம அதுவும் இப்போ ஒரு ஆளாக இருக்காரு, அவர்தான் அட்டாக் பண்ணணும், நம்மளை அட்டாக் பண்ணாது, 2 பேர் இருக்கும். அது எப்போவுமே தண்ணி தேங்கி இருக்குல்ல, அதை சுற்றி தான் இருக்குங்க எந்த விலங்காக இருந்தாலும். சரி ஓகே, நம்ம பேசிகிட்டே போனால் ஓரளவுக்கு ஓடிடும்னு நினைக்கிறேன். சரி நாங்கள் போயிட்டு வரோம். எவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்லுங்க, எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 1/4 மணி நேரத்தில் வரலாம்னா நீங்க திரும்பி ஒரு ரெட்டு பார்க்க வந்துருங்க. கால் பண்ணுங்க. டவர் கிடைக்குது கால் பண்ணி. ஒரே டவர் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபோன் கிடைக்குது, ஜியோ தான் வச்சிருக்கேன் நான். டவர் இல்லைண்ணா, 1% தான் இருக்குது ஜியோ. பரவாயில்ல வாங்க. சிவா வேண்டாங்க, எவ்வளோ நேரம் ஆகுங்க மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு? டைம் ஆகும். இதுக்கப்புறம் மேடு இருக்கா? இப்போ சமமாக போகுமா, அந்த லாஸ்ட் எண்டு போனோடனே மறுபடியும் ஏறும் மேலே. எவ்வளோ நேரம் ஏறணும்? 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஒரே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். தண்ணி இல்லைன்னா நல்லா இல்லைன்னா வந்துடுறோம். எவ்வளோ தூரம் தெரியாமல் போய் என்ன பண்ணுவீங்க? ஏங்க இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான். அது ஆக்சுவலாக இப்போ நம்ம ஏற போகிறோம்ல, அங்கேருந்து தண்ணி வலிஞ்சிட்டு தான் இருக்கும் எப்போவுமே. அங்கே திட்டு மாதிரி தெரியுது, அதுவான்னு பாருண்ணா. இங்கேருந்து பார்த்தா தெரியுது வரண்ணா. அது இல்லை நண்பா, இந்த பக்கத்தில் போகும். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இருங்க வந்துடுறோம், வாங்க. ஏன்னா தண்ணி இல்லாமல் போய் ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஆனால் கொஞ்சம் நார்மலாகவே வாங்க, சத்தம் போடாமல் வாங்க. ஏன்னா அதுக்கு என்ன சத்தமே தெரியல. இங்கே என்னென்னா விலங்கு இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இது எல்லாமே ஒரே ஹில் ஸ்டேஷனு. ஓகே ஓகே ஓகே. அங்கேருந்து இடம்பெயர்தலுக்கு எப்போ வேணாலும் நடக்கும். அங்கே தண்ணி இல்லை, உணவு இல்லைன்னா அப்படி மாறி வரும். அதனால் பிரதர் அங்கே தண்ணி தேங்கி இருப்பாது. ஆமாம், அங்கேயே தண்ணி இருக்குதுங்க. வாங்க பார்ப்போம், என்னென்னு பார்ப்போம். நம்ம அதாவது ஃப்ளோ ஆகி போச்சுன்னா மட்டும்தான். என்னது இது? ஃப்ளோ ஆகி போச்சுன்னா மட்டும். என்ன இது? இது என்ன சாணம்? ஏங்க மாட்டோடைய சாணம் மாதிரி எனக்கு தெரியலைங்க. என்ன பண்ண மாதிரி தெரியல. மாட்டோடைய சாணம் எப்படி இருக்காது? காட்டு பண்ணி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்படியே தாங்க இருக்கும். அப்படியே தான் இருக்கும். வேறு ஏதாவது வேறு ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒன்றில் மான் இவ்வளோ பெருசாகவும் போடாது. ஒருவேளை பெரிய ஏதாவது மான் இருக்கான்னு தெரியல. சரி வாங்க வாங்க, நிற்க வேண்டாம். நின்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை. இல்லை பிரதர் வேண்டாம், வாங்க நீங்கள் வாங்க. எது கொஞ்சம் தள்ளியே வாங்க. இல்லை பிரதர் இது இப்போ தான் போட்டிருக்கு பிரதர். ஆமாம் அதுதான் சொல்கிறேன். ஒரு செகண்ட் டக்குன்னு இதாகிடுச்சு. இல்லை வேண்டாம் வாங்க. தண்ணி தேங்கி தான் நிற்கிது, வேண்டாம். இருங்க பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தூரம் கேப் விட்டே வாங்க. ஆல் குட். இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, ஆனாலும் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். இந்த பக்கம் நீட்டாக தான் வடிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஏதோ விலங்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிற இடமாட்டிருக்குங்க. இங்கே பாருங்களேன். ஸோ இங்கேருந்து தண்ணி வரும். இந்த இடத்துல மழை வந்தால் செம்ம தண்ணியாட்டம் இருக்குது. ஓகே தான் ஓகே தான்.
பாருங்க இதான் இங்கேயும் அதே சாணம் கிடக்குது பாருங்க. அதான் தண்ணி குடிச்சிட்டு தான் போய் டக்குன்னு பிடிக்கும். இந்த இடத்துல பாருங்க நிறையா விலங்குகளோட இது இருக்கிற மாதிரி பாருங்க. அதுதான் அதான் கால் தடை இருக்காது, என்ன விலங்குனே தெரில. சரி ஓகே, நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், டக்குனு தண்ணி பிடிக்கும். தண்ணி இது ஓகேவா நண்பா? ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அம்மா இந்த அப்படியே மேலாப்பில் வச்சு பிடிங்க. பிடிச்சிடலாமா? அப்படிங்க நான் பார்த்துக்கிறேன், சுற்றி இங்கே பார்த்துக்கிறேன். என்ன இப்போ இங்கே பாருங்க சொன்ன பார்த்தீங்களா, அதே இது இங்கேயும் இருக்குது பாருங்க. அப்படிங்க வேற எங்கேயாவது பிடிக்க முடியுமா? இல்லை பிரதர், அங்கே பிடிச்சிக்கலாம், ஏன்னா இங்கே ஆழமே இல்லை. ஓகே. என்ன வரும்னே தெரியலைங்க, ஏன்னா எங்களுக்கே பீதியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே வந்திருக்கோம், அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போதுமா நண்பா? தண்ணியே எங்கேயும் இல்லை. ஓகே பிரதர், ஓகே. உங்களோட வாட்டர் கேன் சொன்னோம் இல்லையா? இதுவே போதும், நம்ம மேலே கீழூரில் போய் பிடிச்சிக்கலாம். சரி, இதுவே நம்ம அதை செஞ்சோம். வா, இதுக்கே தலை சுற்றுதுங்க. எனக்கு பிடிச்சிட்டோன்னா பிடிச்சிக்கிறீங்களா கொஞ்சம்? பிடிங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி பிடிங்க. ஆனால் ஃபுல்லாக குடிக்க வேணாம். சரி ஓகே, சிப்பு சிப்பாக குடிச்சிக்கலாம். அது பிடிக்க வேண்டாம். ம். இந்த தண்ணியிலேருந்து இந்த தண்ணி நாங்கள் பிடிச்சி குடிக்கிறோம். ஹீட் பண்ணி தான் குடிக்கணுமே. ஆமாம், ஆக்சுவலாக அப்படி தான் குடிக்கணும். இது பேக்டீரியா நிறையா இருக்கும். ஆக்சுவலாக தேங்கி தான் இருக்குது, எங்கள் தப்புனால தான். வேறு வழியில் குடிக்கலைன்னா போயிடுவோம். சரி ஓகே, அப்படியே கிளம்புறோம். ரொம்ப பெரிய மாமரமாக இருக்குங்க, அது அதான் இருக்குது. என்னது இது, ஏதோ வாயிலேருந்து தண்ணியில் இருந்தது என்னன்னு தெரில. சொல்கிறதாங்க செம வழி. சரிங்க, அப்படியே நம்ம கிளம்புவோம். போயிட்டு அப்படியே அடுத்தடுத்துக்கு அப்படியே பிளாக் பண்ண ஆரம்பிப்போம். இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டெரராக தாங்க இருக்குது. ஏதாவது இருந்து அட்டாக் ஆகிருப்போது, அட்டாக் பண்ணியிருப்போம். ஸோ பசி தாங்க முடியலைங்க, அதனால் வீட்டிலேருந்து சப்பாத்தி கொண்டு வந்தோம். அங்கே கருவாட்டு குழம்பு. ஐயோ, பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாது, கிராமம் மட்டும்தான். வேணா நான் குளிச்சுட்டு நாளைக்கு காலையில் அப்படியே கோயிலுக்கு போய்க்கலாம். வரலையா? சரி ஓகே. கீழே வரைக்கும் போனீங்கன்னா கூட அந்த மரம்லாம் இருக்கு, ஐயோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். பசி பயங்கரங்க, தண்ணி கிடச்சனால அப்படியே சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்ருக்கோம். தண்ணி விழுந்தாங்க அருண். இதை வந்துட்டு ப்ரோ, பேட்டரி வந்து மாற்றிட்டேன். சார்ஜ் போட்டு அது சார்ஜாக தான் இருக்கும் ஒரு பிள்ளை. ஓகேவா? பஸ் சரி கண்டிப்பாக நான் அந்த இடம் சாப்பிடல. சில காலேஜ் சேனல் சாப்பிட கருவாடு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உடம்புல எது உள்ள போயிடும். ஒரு மாதிரி ஜிவன் இருக்குமா? என் புது வரையாக இருந்துச்சு காரணம் வெளியிட்டு எங்கே போனாலும் அடை மாற்றிக்கலாம், அடை கிடையாது உரத்தில் புரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பீங்கான் மாதிரி இருக்கிற இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு மெட்டல் மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. மெட்டல்னா ஆனால் இங்கே கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெடி பண்ணுற வரைக்கும் மேலே கரண்ட் இருக்காது. ஆமாம், ஒரு சில இடத்துல சோலார் பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. அந்த குள்ள மனிதர்கள் என்னாச்சு, இந்த குழவி நீ உட்காந்துருந்தது வந்தால் டக்குன்னு காலில் உட்காந்துருச்சு. ஃபஸ்ட்டு மிஸ் கடிச்சிருக்கோம். எனக்கு
எனக்கு என்ன அந்த குள்ள மனிதர்கள் வரணும், அந்த வீடு தான் எனக்கு இன்னுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வமாக இருக்குது பார்க்கணும் அப்படின்ட்டு. அது நாளைக்கு காலையில் தான் பார்ப்போம் இப்படி போனால். ஓகே, அதுதான் ரைட்டு தான், உங்களுக்கு எப்படி அதை தான் சொன்னேன். நான் தான் சொன்னல, அங்கே போய் உட்கார தானே போகிறீங்க, முன்னாடி போகன்னு சொன்னேன்ல. அந்த வழியே இது கொஞ்சம் மோசமா இருக்குது. ஆமாடி, போக போக அப்படிதான். எவ்வளோ வருது மாதிரி ஏறும்? 2 கிலோமீட்டர்ஸ் சொல்லுங்க. ஏங்க ஒரு 4 பெண்டு அவ்வளோதான். அப்புறம் இந்த மாதிரி பாறையில் நல்லா கொஞ்சம் காலை எக்கி வைக்கணும், தொடவழி எடுத்துக்கும். போகலாம். இது மட்டும்தான் அப்படி இருக்கும், அந்த பக்கம் பாறையெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இது தண்ணி வழிஞ்சு வர வழி, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. இப்போ வரைக்கும் வந்தாலும் தண்ணி வந்த வழி தான் போடுது. ஆமாம், அதிலே தான் மக்கள் அப்படியே நடந்து போகிறாங்க. என்னடா நானே இது மட்டும் இந்த கவர் வந்துட்டு இருக்கிறேன். கஷ்டப்பட்டு இதுக்கு பேர் என்னது, ஜாலியாக வர்றதா? இருக்கிற எல்லாத்தையும் கொண்டாந்து துணிச்சு வச்சு இங்கே வேறு எங்கிட்ட நந்த காட்டு, மக்களுக்கு காட்டுங்க. எங்கிட்ட உங்கள் வீட்டில் என்ன தெரியுமா இருக்கு? ஒன்றுமே இல்லை. பிம்பியில் காப்பிலாம் அப்படி அது மட்டும் தான் இருப்பாங்க. இருக்கிறதெல்லாம் இங்கே ஏற்றி விட்டுட்டு நீங்கள் அரசியல் வந்தால் மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்னடா பண்ணியிருக்கேன்? ஒன்றும் பண்ண. அதே தான் அவங்களுக்கு சொல்லுங்க. அங்கே இல்லை, நீங்கள் நான் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இப்போ சாப்பிட்டீங்களே, சாப்பிடும்போது 3 சப்பாத்தி, எங்களோட ஒரு சப்பாத்தி அதிகமாக தானே சாப்பிட்டீங்க. இந்த கவர் 1 கிலோ கூட வராது, 1/2 கிலோ கவர். வெறும் எம்டி வாட்டருக்கு என்ன ஒரு 3 சப்பாத்தி இருக்குண்ணா, அவ்வளோதானே. பாருங்க, ஒரு விரல சுண்டு வரல தூக்கலாம் நீங்கள். ஆமாம், அது எங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்களா? சாப்பிட்றது அதிகமாக, எடுக்க தூக்குறது கம்மியாக. வாங்க போகலாம், டைம் ஆச்சு. சரி, இந்த உருளைப்பாறை சோத்துலேயே அடி வாங்கிச்சு, சேத்துலேயே அடி வாங்கிச்சு. போங்க. பைக் வருதா கொஞ்சம் ஏற்றலாம் தெரியுமா? ஏற்றுங்க. பைக் இருந்தா நம்ம பெரிய பெரிய பாறை இல்லாமல் இருந்தால் ஒரு அளவுக்கு ஏற்றினாங்க. ஏய் இல்லடா, இது அப்படியே ஒரு மாதிரி நேக்கா கொண்டு போகலாம். இந்த மாதிரி இடத்துல ஓடிட்டு வரதா நல்ல டாஸ்க்கு. எண்டிரோ விழுந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, விழுந்துச்சுன்னா வண்டி அவ்வளோதான், டேங்கு இங்கெல்லாம் போயிடும். போன தடவை வந்ததோட இந்த தடவை ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. இந்த ஏரியாலாம் கல்லெல்லாம் அதிகமாக பரண்டு கிடக்கு. ஆக்சுவலாக நான் போன தடவை வரும்போது இது வழி இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் சமமாக இருக்கு, வாங்க உட்காந்துக்கலாம். இது வழினா ஆக்சுவலி இதில் போயிருப்பான் அன்னைக்கு. அப்புறமா தான் ஞாபகம் வந்து இந்த பக்கம் திரும்பணுனே. நைட்டெல்லாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுங்க, தூங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே இங்கே வந்ததும் ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க. இப்போ தான் லைட்டாக காலில் நரம்பு இழுத்து பிடிக்குது. இவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு போன மாதிரி தான். இந்த கல்லில் எப்படி கிடக்குன்ட்டு அவ்வளோதாங்க. நீங்கள் உட்காந்துட்டு ஒரு நடந்தால் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் அப்படியே போய் ஊருக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவோம். எந்திரப்பா. எங்கே பிடிச்சிருச்சு? அவ்வளோதான், அதுதான் ஸ்ப்ரே வேணும். இல்லை, நான் சின்னூரில் நடக்கிறது கூட இந்த மாதிரி பிடிக்கல, இங்கே தான் பிடிச்சிச்சு. ஆமாம், நடக்கிறோம்ல. இல்லை, இது கொஞ்சம் ரிஸ்கியானது தான். பார்த்து பார்த்து பார்த்து. புரியலைங்க, நான் வர செவ்வாய்க்கிழமை இருங்க முடியல. நம்ம வீடியோ பார்ப்பாங்க. மாலையே ஓடல அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட ஊருக்குள்ளே இப்போ தான் என்ட்ராக போகிறோன்னா அந்த கஷ்டமான பாதைகள் எல்லாம் கடந்து மறுபடியும் உங்க பாருங்க. நம்ம அது ஒரே ஒரு வீடு தான் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒரே ஒரு வீடு தான் இருக்கும் இங்கே. இங்கேருந்து கிராமம் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வீடு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது இந்த கிராமத்தை பற்றி சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா உள்ள மனிதர்கள்னு சொல்கிறாங்கன்னா வீடை பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கு. இல்லை, அது அதனுடைய கதவை பாருங்கள். ஆக்சுவலாக இது குள்ள மனிதர்கள் இல்லை. அந்த காலத்தில் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது தலை குமிஞ்சு வரணும், பாசத்தோட மட்டும்தான் வரணும் அப்படின்றதுனால தான். அது ஓகே ப்ரோ.
இங்கே என்னன்னா இன்னொரு விஷயம், இந்த கில்ல மனிதர்கள் இன்னுமே வந்து ஒரு அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க பார்த்துருக்கேன். இப்போ இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இது பூட்டி இருக்கு, இந்த வீட்டில் ஆள் இல்லை. ரொம்ப வருஷமாகவே இது பூட்டி தாங்க இருக்கு. ஆனால் எல்லாமே மண் செவரு தான். மண் செவரு. ஆனால் எப்படி? ஆமாம், செம்மண் செவரு. அதனால தான் கரையான் பிடிச்சவங்க பாருங்க எல்லாத்தையும் தின்றோம். செம்மண்ணில் வீடு கட்டினாலே இது பிரச்சனை இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது பெருசா. இல்லை கிராக் விழுந்துருச்சு பாருங்க. இப்போ குடியிருக்காங்களா வீட்டில்? இருக்க மாட்டாங்க. ஏன்? இது வந்து என்னென்னா இவங்கெல்லாம் கீழே போயிடுவாங்க. இது அவங்க இடம் வீடு கட்டினது எல்லாமே. இங்கே ரோடு வசதி இல்லாதனால வயசானவங்களா இருப்பாங்களா, அதனால கீழே போயிடுறாங்க. அவங்க சொன்ன அந்த ஊரில் போய் வீடு வாங்கி அப்படி இப்போ எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. ரோடு வந்தால் கண்டிப்பாக இந்த இடம் தான் பட்டாவோட இருக்கிறது. இது எல்லாமே விவசாய இடமெல்லாம் இவங்களுக்கு சேர்ந்தது தான். இது மேலே இதெல்லாமே விவசாய பூமி தான். அடுக்கடுக்காக போட்டிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் விவசாய பூமி தான். அடுக்கு அந்த மலையெல்லாம் அப்படியே அடுக்கடுக்காக போட்டிருக்காங்க. எல்லாம் என்ன விவசாயம் பண்ணுறாங்க? இந்த மாதிரி எள்ளு, சாமை, கேழ்வரகு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான். எள்ளு மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. இந்த சாமை, கேழ்வரகு இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் வாழுதில்லை, விளையுதில்லை, அந்த மாதிரி பயிர்கள் தான் வைப்பாங்க. இந்த ஊரில் முதல் வீடு இந்த வீடு தான். மொதல் வீடு இதுதான். இதுதான் கீழூரோடைய ஸ்டார்டிங். இது வரைக்கும் எங்கேயாவது வீடு பார்த்தீங்களா? அடுத்த வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஆமாம், அப்படி தனித்து விடப்பட்ட வீடு அது அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ஒருத்தவங்களோட இடமா இருக்கும். இவங்க வெள்ளாமையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீட்டிலே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த இதில் தான் தண்ணி வந்துட்டு இந்த பைப்பு போட்டு தான் தண்ணி வரும். அங்கேருந்து தண்ணி லைன் வர்றதே இந்த பைப்பு தான். இதில் தான் வந்து விவசாயம் பண்ணுறதுக்குலாம் இந்த பைப்லேருந்து தான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணி வருதுங்கிறீங்களா? வரும். வாங்க, அந்த இடத்துல இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஓடை ஒரு மேலே ஏறும்போது அந்த ஓடையில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இப்போ நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்கும். தண்ணி ஃப்ளோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்பி குடிக்கலாங்க. தேங்கி ஸ்டாக்னண்ட்டாக இருந்ததுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். அதில் தான் பாக்டீரியாஸ்லாம் ஈஸியாக வளரும். அதுவும் பாருங்க, இது பலாமரம் சீசனுக்கெல்லாம் பலாமரம்லாம் வந்து அப்படியே காஞ்சி போய் விழுந்துருக்கு. ஆமாம், அது ஒன்றும் பண்ணாதுங்க போங்க. ஒரு வேளை கடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நேராக குழச்சிட்டு ஓடி வந்திருக்கும். அது சங்கிலி போட்டு தான் கட்டியிருக்காங்க. அது எல்லாம் அங்கே வருங்க, பானையெல்லாம் கட்டி விட்ருக்காங்க பாருங்க இருக்கு. அதுல எல்லாம் அந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு இந்த கழிஞ்சு என்ன பழிஞ்சு தண்ணி என்ன சொல்லுவாங்களே, பழைய தண்ணி, இந்த கழநீர் தண்ணி. கழநீர் தண்ணி அதெல்லாம் ஊற்றுவாங்க. அதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு போவாங்க. அப்புறம் ரெகுலராக இவங்கெல்லாம் இங்கே ஆடு மேய்க்கிறது தான். ஆமாம், இது அந்த ஊர்லேருந்து வர பைப்பு தான். கடைசி வீடு அதுன்றதுனால அது வரைக்குமே பைப்பு இருக்கும். இதில் ஆமாம், இது தேக்கு, இது ஏதோ ஒரு மரம் சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. கோயம்புத்தூர்ல இருந்தேன். நீங்கள் கரூரா? நீங்கள் தான் மேலே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் கீழூர் வரைக்கும் போயிட்டு வரீங்க. நீங்கள் எது வரைக்கும் போனீங்க? நாங்கள் மேலே அந்த கோயில் பெருமாள் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தீங்க. அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு குரூப். சரி. ஒரு 7 பேர் அங்கேருந்து வந்துட்டு இருக்கோம். சரி. நீங்கள் எங்கே இப்படியே போய் ரெகுலராக வருவீங்களா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமுங்களா? 2வது டைம் வராங்க. சரி. கரூரில் இருந்துங்க. யூடியூப் மாதிரி எடுத்து போட்டுருக்கீங்க? ஆமாம்மா, இந்த மாதிரி எல்லா இடத்தையும் யூடியூப் எடுத்துருந்தோம். சரி, ஓகே. உங்கள் பேருங்க? செந்திலுங்க. இந்த கரூர். சரிங்கண்ணா. வணக்கம் மாப்பிள்ள, திருப்பூர்லேருந்து. சரி, பாய். எதுவுமே கொண்டு வரல தங்க. ஆமாடா, எதுவும் கொண்டு வரல. நாங்கள் வரும்போது ஏதாவது தரோம். சரியா? ஆமாம், நைட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துடுங்க. இன்றைக்கி ஒரு கோழியை போட்டல எல்லாம் சேர்ந்து. நைட்டு வர சொன்னால் இப்போயும் வரான். எல்லாமே ட்ரை ஆகிடுச்சுங்க. நம்ம வந்தபோது இருந்த கூட தண்ணி கூட இப்போ இல்லை. இது அவர் கொண்டு வந்தார், என் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். ஓகே, எதுக்கு இருக்கட்டும். ஆனால் இங்கேயே ட்ரை ஆனதாங்க, கீழே தண்ணியே வரல. இப்போ அந்த குச்சி வேணும்னா இந்த பின்னாடி இருக்க பேக்கை டைட் பண்ணி விடுங்க. அது இறங்கிட்டே கிடக்குது கண்ட்ரு. இன்னும் டைட் பண்ணுங்கள், மேலே கொண்டு அவ்வளோதான். அதுக்கு முடியாது. ஏன் இப்போ கீழே போயிடுச்சு ரொம்ப? ஆமாம், நான் பாவம் பண்ணிட்டேன். நேற்றே கேரளாலே இருந்துருக்கணும். பாவம் பண்ணி இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் நான்.
இவர் என்ன சொன்னார்னா கொஞ்சம் வெயிட் எடுத்துக்கிறீங்களான்னாரு. அதெல்லாம் என்னங்க பரவாயில்ல அப்படின்னு நான் இப்படி மொத்த வெயிட்டையும் கொடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் சொல்கிறாரு. என்ன இப்படி இருக்குது? என்னது என்னதுங்க? என்னது தண்ணி மேலே தெரியும். ஆடு மாடு குடிக்கும். நீங்கள் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட கிராமத்தை நெருங்கிட்டோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மேலே லைன் போகிறத அப்படியே இங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நேராக ஒரு வழி போகும், அங்கே போகக்கூடாது. போகலாம், பட் என்ன அப்படின்னா சுற்றிட்டு வரும். அப்படியே இந்த மலையை சுற்றி மறுபடியும் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். இது வந்து எங்கள் வெள்ளாமல் பண்ணுற இடம். அப்படியே காட்டுக்குள்ளேயே அப்படியே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த இதில் அப்படியே போனோம்னா ஊருக்குள்ளே போயிடலாம். இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு வந்துருச்சு. ஏன்னா ஊர் பக்கத்தில் வந்துருச்சுல்ல. சரி, ஓகே, நம்ம அப்படியே நடைய கட்டுவோம். எல்லாம் மாடு மேய்க்கிறது இந்த மாதிரிலாம் இதான் பண்ணுறாங்க. விவசாயம் மழை வந்தால் தண்ணி இருந்தால் அந்த டைம் தான் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கெல்லாம் கிராமம்லாம் இருக்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த சீத்தாப்பழம் மரங்கள் இதெல்லாம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வீடு தனியாக கிடக்கு பாருங்க. எங்கடா காணா? இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. அதனால் தான் டாகி எப்படி பார்த்துட்ருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரு வீடு தான் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம சின்னூருக்கே கீழூருக்கே போக போகிறோம். சரி, ஓகே, நம்ம அப்படியே நம்மளுடைய பயணத்தை தொடருவோம். அவ்வளோதான், போங்க. இல்லை, இந்த 2 காடு தாண்டுனா வீடு. அவ்வளோதான், போங்க. வந்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீ இன்னும்னா தாங்காது பாடி. மேலே போயிடுச்சு, மேலே போயிட வேண்டியதான். இந்த வழியில் பார்த்திங்கன்னா எங்கேயும் இந்த ஆடெல்லாம் மேய்க்கிறதுக்கு கொட்டைகள்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ போகலாம். பேச முடியலைங்க. போய் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி நல்லா குடிக்கணும். நான் அங்கேருந்து பார்க்கும்போது யாரோ உட்காந்துருந்த மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தா மரக்கட்டைகள். ஸோ எப்படி எல்லாமே செஞ்சிட்ருக்காங்கன்னு. அது எல்லாமே வீடு தான். அதுதான் கீழூர். கீழூர் வந்துட்டோம். ஏங்க? சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் முன்னாடி விவசாயம் தான் இருந்தது. இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. யாரும் மேலே ரோடு இல்லாதனால விவசாய பொருட்கள் விளைய வச்சாலும் கீழே போகாது. ஏன்னா இவங்களால் நடந்து கொண்டு போய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போக முடியாது. அதனால தான் நிறைய விவசாய நிலங்கள் கைவிடப்பட்டு அப்படியே கிடக்குது. ஆனால் இந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பயிர் மரம் தான் நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். ஸோ இது வர அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் தெரியுது பார்த்திங்களா. இதுதான் வந்து கீழூர் கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியா ஃபுல்லாக கீழூர் கிராமம் தான். அது கீழே எல்லாம் இதுதான் இந்த வேலின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் டீப்பான பிளேஸஸாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த பலா மரத்துலேருந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் போகணும். ஸோ இது பல வருட காலங்களாக இருக்கிற பலா மரம் இவ்வளோ பெருசு பாருங்கள். ஓகே, பல போராட்டங்களுக்கு பிறகு நம்ம வந்து கீழூர் கிராமம் வந்து சேர போகிறோம். இப்போவாச்சும் இந்த வெயிட்டை யாரையாவது வாங்குவீங்களான்னு பார்க்குறேன். அதான் வந்துட்டோம்ல, வந்ததான் வந்து அது வரைக்கும் தூக்கிட்டேன். ஒன்றும் ஓடி வராது. போங்க, கிராமம் வந்துருச்சு. இந்த நாய் தாங்க வந்துச்சு.
உட்காராதீங்க வாங்க. வந்து சார் என்ன முன்னாடி போட்டுமா? அருண் அருண் வெயிட் அ மினிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த டாகிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் புதுசாக வரோம்ல, அந்த கவர்லாம் பார்த்தோன்னே ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னு பின்னாடி வந்துடும். மேக்ஸிமம் கடிக்கிற மாதிரியோ குலைக்கிற மாதிரியோ இல்லை, ஸோ எல்லாமே மாமரம் தான் போட்டிருக்காங்க. என்னடா சில மனிதர்கள் வந்திருக்காங்க. சரி ஓகே, நம்மளை வந்து அது தெரியும், வந்தாச்சு. அவருக்கு முடியலையே, உட்காந்துருக்காரு. நான் ஆக்சுவலாக அன்றைக்கி இங்கே வந்து தான் ஒரு 2 செகண்ட் உட்காந்துட்டு போனேன். சீத்தாப்பழம் சரி தள்ளி இருக்குது, எல்லாம் முள்ளாக இருக்குது, அதை பறிக்க முடியல. சில பழுத்து தாங்க கீழே வந்துருக்கு. சீசனுக்கு வந்தால் தான் நான் பொறிக்க முடியும் போல். எப்படி ஊருக்குள்ள என்டர் ஆகும்போது சின்னதாக ஒரு குடில் போட்டிருக்காங்க, ஒரு குட்டியாக ஒரு வீடு இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த வீடு மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்தே வச்சுருப்பாங்கல்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிக்கும் சார், எது எனக்கு முடியல வந்து இதுவுமா? அருண் கீழே போகும்போது இந்த பேக் என் கைக்கு வந்துச்சு. பின்னாடி இருக்கிற பேக்கு, என் பேக்கை நான் தூக்கிக்கிறேன், பின்னாடி இருக்கிற பேக் எனக்கு வந்துச்சு. அவ்வளோதான் மாவனை, எவனாக இருந்தாலும் வெட்டுவேன். சரி கஷ்டமாக இருக்குதான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டே வந்தேன். இதை கூட தூக்க முடியலன்னு கையில் கொடுத்துட்டாங்க. அநியாயம் முடிச்சு வைங்களா இருக்காங்க. எப்படியோ மக்களே, அவரோட ஜர்க்கின்னு. ஸோ பின்னாடி பாருங்க, அப்படியே துணி விற்கிறவங்க கூட இவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்க மாட்டான். ஸோ மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழூர் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சாதிச்சுட்டு தான் சொல்லணும் இல்லை? எங்கே தான் அவ்வளோ வந்துருச்சு. இதுதான் கீழூர். இந்த ஏரியாலலாம் பாருங்கள். ஸோ வீடெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது அந்த அந்த குட்டி வந்துச்சுல்ல, அதோடைய அம்மா. அவர் தானே குச்சி வச்சு துரத்துனாரு, பழிவாங்க வந்திருக்கு. அம்மாவா அப்பாவா? அப்பா. ஏங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழூர் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு கிணறு இருக்கும், அந்த பக்கம் போனோம். அவ்வளோதான். நீ தாண்டா அப்படியே வந்து இது பண்ண ஆள் கூட்டு வந்துட்டா பாருங்க. அதான் பாருங்க, கரெக்டாக சொல்கிறான், இவங்க தாண்டா அப்படின்ட்டு. கீழூர் கிராமம் எங்க? ஏண்டா இந்த கிணத்துக்குள்ளே பாருங்கள் புல்லாக முளைச்சி கிடக்கும். இதுதான் இந்த கிராமத்துக்கே அடிப்படையாக இருக்கிற தண்ணி. தண்ணி கிடைக்குமாம்மா? தண்ணி குடிக்க? ஆ பைப்பில் வருதுங்களா? இங்கே அண்ணாதுரை அவங்க வீடு எங்கேங்க இருக்கு? அந்த புளிய மரத்தில் தாண்டி போகணுமா? அந்த சைடுங்களா? சரிங்கம்மா. இல்லை பக்கம்தான். என்னங்கம்மா? அண்ணாதுரை தெரியும். அவர் அந்த முருகன் இருக்காருங்களே, முருகேஷ் வீடு இதுங்களா? சரி சரிங்க. அவர் இப்போ தான் கீழே போனார். ஆமாம், கீழே அந்த மாடு பிடிச்சிட்டு வரேன்னு போனார். அதுக்கு முன்னே யாரும் போகல. முருகேஷ் அவர் தான் இப்போ மாடு பிடிச்சிட்டு வராங்க அப்படின்ட்டு போனார். மொத்தம் எத்தனை வீடுங்கம்மா இருக்கு? மொத்தம் எத்தனை வீடுங்க? ஊர் இந்த எல்லாம் குடியிலையே இல்லைங்களா? குடியில்லைங்களா? மழை பெய்யுது எல்லாம் இது ஒரு வெள்ளமே பண்ணுறதுக்கு இல்லை. மயிலி எல்லாம் திருடுது.
ஒரு என்ன கடையாக சும்மா கிடக்குது. பூ போட்டுருந்தாங்க, அது பூ எடுத்து பார்த்தாங்க முடியல கீழே நடக்கிறதுக்கு. சரி 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 சரி. அப்புறம் எல்லாம் கீழே போயிட்டாங்க. ரோடு வந்தாலும் வருவாங்க. அங்கே அந்தாண்ட கொஞ்சம் 3 வீடு 2 வீடு இருக்குது. அந்த 5 ஊர் சேர்த்து சொல்றீங்களா மொத்தம்? சரி சரி சரி. எல்லாம் ஒரு 300 குடும்பம். நடுவில் நடுக்காடு அந்தாண்டையும் இருக்குது. காட்டு கொட்டாயி ஊருக்குள்ள எல்லாம் 2000. சரி. இப்போ வீட்டில் இந்த வீட்டில் ஆள் இல்லைங்களா? எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுக்கு போயிட்டாங்களா? தண்ணி வேணுங்களா குடிக்க? அதான் தண்ணிக்கு போய் குடின்றோம். ஓ அப்படிங்களா? தேங்கில் பாருக்குது பிடிச்சிது. இப்போ ஒரு ஆளுக்கு போனாங்க பார்த்தியா? கரூர்காரவங்க. அதை பார்த்தேங்க. பாருங்க நேரத்தை வந்துட்டாங்களா? இல்லை, இன்னொரு குரூப் மேலே இருக்காங்க. பாதி பேர் போயிட்டாங்க. ஆமாம், மிச்ச பேர் மேலே தான் இருக்காங்களாம்மா. மேலே இருக்கிறாங்களா? ஆமாம் ஆமாம். வரலையா அப்புறம்? அவங்க ஏதோ அங்கேருந்து நடந்த கலைப்புல மேலேயே இருக்காங்களாம். இதில் எப்படி தான் நடந்து வருவீங்களோ? நான் தான் சொன்னேன், நீங்கள் மேலூருக்கு போகிறேன். நாங்கள் நீங்கள் மேலூருக்கு போக முடியாது, கோயிலுக்கு தான் அந்தாண்டு போகுது, அந்தாண்டு ஒரு மழை தாண்டி அந்தாண்டு போடணும், உங்களால் போட முடியாது அப்படின்ட்டு. இல்லை நாங்களாம் போய் தான் சேர்ப்பாங்க எண்ணெய். சரி சரி சரி. பாதிக்கு போயிட்டு நல்லா ஓடி வந்துட்டாங்க. அதான். அப்புறம் 4 முடிஞ்சு எல்லாம் கோயிலுக்கு இங்கே எப்படியோ எங்கேயாவது தங்கலாங்களா? பள்ளிக்கூடத்தில் இல்லைங்களா? இல்லை, நாங்கள் இந்த இதில் டென்ட் மாதிரி இருக்குங்க, இந்த தார்பாய் மாதிரி, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் 2 பேர் வந்து படுத்துனாங்க. அப்படிங்களா? சரி சரி. அன்னைக்கு நான் வரும்போது கேட்டேன், ஆனால் எனக்கு டைம் ஆச்சுங்களா, அதனால் 7 மணிக்கே கிளம்பி ஓடுனேன் கீழே. இந்த மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காட்டு பண்ணிக்கும் பாருடைய மேயும். அதுங்க நமக்கு எங்கே சிக்குது. நீங்கள் வந்து தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கீங்க? இங்கே தான் இருக்கிறோம். அப்போ அதை பார்த்துட்டு ஒரு 100 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு ஐயோ போனாங்க. சரி 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 சரி. இல்லை, தலைமுறையாகவே இங்கே தான் இருக்காங்களாம்மா? நீங்கள் பொண்ணு கொடுக்குறது பொண்ணு எடுக்கிறதுல ஊருக்குள்ளேயே தாங்களா இல்லை வெளியில்? அது முன்ன அங்கே தான் கொடுத்தாங்க. சரி சரிங்க. இப்போலாம் வெளியில் கொடுக்குறாங்க. அதுவும் பிடிச்சது குஞ்சு ஓடிடுது. பழங்குடியில் வருவீங்களா இல்லை மலைவாழ் மக்களில் இருக்குங்களா? இப்படியே தான் மலைவாழ் மக்கள் தான். மலைவாழ் மக்கள் தாங்க. மலைவாழ் மக்கள் தான் மேக்ஸிமம் எல்லாம் கீழே வீடு கட்டி போயிட்டாங்க இல்லைங்களா, ரோடு இல்லாதனால? ரோடு இல்லாதனால கீழே பூ போட்டுன்னு எல்லாம் பூ எடுக்கிறாங்க. சரி சரி சரி. வீடு கட்டினுக்கிறாங்க. இப்படி வாடகைக்கு வீடு எடுத்துக்கிறாங்க. ரோடு வந்தால் மேலே வந்துடுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற குடிசைகள்லாம் பாருங்கள், சில இதுதான் தகரம் போட்டிருக்காங்க. பழைய குடிசைகள்லாம் இன்னுமே அந்த வைக்கப்போரில் தான் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வைக்கப்போரா இல்லை இங்கே இருக்கிற புல் வகையானு தெரியலைங்க. ஆனால் ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா அந்த புல் மாதிரி தான் அப்படியே நீட்டிகிட்ருக்கு. ஸோ புல் வகைகளை இங்கே இருக்கிற அறுவடை செஞ்சு அதை வந்து இது பண்ணுவாங்களாட்டிருக்கு. வேறு மாதிரி இருக்குது பாருங்க. சரிங்க, ஓகே. தண்ணி பிடிச்சிங்களா? இந்த பக்கம் போகிற வழியை தான் சொன்னாங்க. ஒருவேளை இந்த வீடா? என்ன கலரு சீட்டு சொன்னாங்க? இதுதான் ப்ளூ கலரு. அந்த பக்கம் தெரிஞ்சுதா? புளிய மரம் எதுனா? புளிய மரம் அது. புளிய மரம் அது. அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு இல்லையா? ஒரு வீடு பாருங்க, காட்டுக்குள்ளே கொண்டு போய் கட்டியிருக்காங்க. அப்பா, இதுக்குள்ளே தாங்க தெரிஞ்சது அந்த வீடு. இங்கே தானே தெரிஞ்சது அந்த ஒரு வீடு. இங்கேயா கீழே இருக்கிறதா? இங்கேயா இல்லை இந்த பக்கமா தெரியலையா? அந்த அம்மா சொன்னாங்க இந்த பக்கம் இல்லைங்க, இந்த பக்கம்னாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழூர். ஆமாம், கீழூர் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு இங்கேருந்து அப்படியே தெரியுது. அங்கே 4 வீடு இருக்குங்க. வீடு ஆக்சுவலாக அங்கே போகலாமா? வாங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குதுங்க. தெரியலைங்களா என்னன்ட்டு. வாங்க, ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறவங்க ஏதாவது கேட்டால் உதவி பண்ணுவாங்க. சாப்பாடு ரசம் ஏதாவது கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கலாங்க. கிடைக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டியதான். அருண், ஆக்சுவலாக அது மேலே தான் பெருமாள் கோவில் இருக்குது. அந்த வேல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதான் பெருமாள் கோவில். ஆமாம், அதுதான் இருக்கிறதுலே டாப்பு. நம்ம கீழேருந்து ஒரு கோவில் மாதிரி தெரிஞ்சது இல்லை, அடி உயரம் 4000க்கு மேலே. நம்ம கீழேருந்து உங்களுக்கு அந்த இதில் காட்டணும் பார்த்தீங்களா, அந்த உச்சி இதுதான். அப்போ என்ன பார்த்து சுற்றி மலை இருக்குது, அந்த சென்டரில் மட்டும் அப்படியே கேப் மாதிரி அப்படி இருக்குது.
இந்த நடிப்பு கிடி அருண் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வாங்க அருண். என்ன சோல்ட்டு பயங்கரமாக வலிக்குது. ஆமாண்டா என்னால் முடியல, இதுவே பயங்கர வெயிட்டாக இருக்கு. சரி நான் போய் கேட்டு வரல, இல்லைங்க. இல்லை அந்த வீட்டில் தான் ஆள் அங்கே ஒரு ப்ளூ கலர் ஷீட் இருக்கு. அண்ணே மற்ற வீட்டிலலாம் காட்டுக்கு போயிட்டாங்க பாதி. ஆமாம் ஒரு ஐயா இருக்கா வெட்டிக்கலாம். பக்கத்தில் போய் கேட்டுக்கலாம், அப்படி பேசுகிறாங்க. சரி இவங்களாம் இங்கே வெள்ளாமல் போட்டிருக்காங்க வருங்க. இங்கேயும் மஞ்சள் போயிட்டு இருக்கிற மஞ்சள் சும்மா அப்படி கேளுங்க. பரவாயில்ல, அவர் எங்கே போயிருப்பாரு. நானும் அவரு ஒரே மாதிரி தான் டிஷர்ட் போட்டிருக்கோம். வா இங்கே வருங்க. இது என்ன கடுகுன்னு நினைக்கிறேன். கொத்தமல்லியா? கொத்தமல்லிங்களா? பூத்துருச்சுங்க. ஓ இது விதைக்காக விட்டுருக்கீங்களா? கொத்தமல்லி விதைக்காக விட்டுருக்கீங்க. சரி சரி சரி. தமிழ்நாட்டில் எல்லா மலைகளுக்கும் ஏறி இறங்குறது தாங்க நம்மளுடைய வேலையே. மலையில் வாழ்கிற மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் நாங்கள்? துவரைங்களா? அந்த பக்கம் இருக்கிறது அந்த கொடி மாதிரி இருக்கிறது கொல்லுங்க. நாங்கள் என்ன கீழே கொஞ்சம் விற்கிறதில்ல. அதெல்லாம் கீழே காடு குத்தி ஓட்டமும் பிள்ளைங்களை படிக்க வைக்கும். மாறி வந்து போட்டால் ஓ இதை கோழி தின்றுங்களா? ஓ தலைமலாலும் திரும்ப. சரி சரி சரி. பார்த்துக்கிட்டாங்க மயில். மயில் வந்து லட்சக்கணக்கான மயில் இருக்குது இதுக்குள்ளேங்க. ஒரு 1000 வருஷம் இருக்குங்களா அந்த கிராமம் உருவாகி? ராஜ்யம் இருக்கும், அதிகமாக இருக்கும். அது அந்த எப்போ இருந்து அது வந்து கொல்லிமலை தான் இங்கே கொல்லிமலை உற்பத்தி